வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம ராகு கேது பயிற்சி பார்க்க போறோம். ராகு கேது பயிற்சி டாரட் பிரசன்னம் மூலமாக கடகராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். டாரட் பிரசன்னம்ன்றது ஒரு பிரசன்ன ஜோதிட முறை. இதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு என்னோட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாரட் பிரசன்னம் நிறைய பேர் என்னுடைய கால் பண்ணி கேட்குறீங்க. சில பேருக்கு இதை பற்றி தெரியல. இந்த டாரட் பிரசன்னம்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு இப்போ இது என்ன நடக்கும் தெரியாமல் இருக்கே, அடுத்த இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறோம். ஒரு வேலையே இருக்குது, வேலை போகிற மாதிரி இருக்குது, ஆனால் அந்த இடத்துல வேலை போகுமா போகாதா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளுக்கெல்லாம் இந்த டாரட் பிரசன்னத்தை முழுவதுமாக பயன்படுத்தலாம். இப்போ நம்ம கடக ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம். கடக ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நல்ல ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் தான் சொல்லணும். என்னது அது வெள்ளை உள்ளம்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மனது, எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு நினைக்காதவர்கள். அதே சமயத்தில் மனதால் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க நல்லா வந்துருவாங்களோ, இவங்க நல்ல ஒரு வாழ்க்கையில் பெரிய ஆளாக ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியாக மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படாதவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள்னு சொல்லும்போது நிறைய பேர் இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையில் நிறைய விரிசல்கள் வந்துருச்சு. அந்த விரிசல்கள்லேருந்து நம்ம இந்த காலகட்டம் தப்பிக்க முடியுமா? ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த ஒரு பற்றுதல்கள் இல்லாமலே இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம நெருங்கி போனாலும் அந்த பற்றுதல்கள் இல்லாமல் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வாழ்க்கை ஒரு வெறுமையாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காலகட்டம் தான். நான் சொன்ன மாதிரி நிறைய ஒரு தோல்விகளை சந்தித்து எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வேலை சரி, அடுத்து அந்த கணவன் மனைவி பிரச்சனை தான் நம்ம முதல்ல கேள்வியே கேட்டோம். அந்த கணவன் மனைவி பிரச்சனையில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் அதிகப்படியான ஒரு தெய்வ பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக தேவை. நமக்கு கார்டு நெகட்டிவாக வந்துருச்சு. இப்படி கார்டு நெகட்டிவாக வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நிவர்த்தியை தேடணும். எந்த ஒரு பலனாக இருந்தாலும் அந்த பலனுக்கு ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த கார்டில் இந்த கடகராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ணணும், நிறைய ஒரு தெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க என்னென்ன தெய்வத்துக்கு எப்பப்பெல்லாம் பிரார்த்தனை பண்றீங்க? சில பேர் தெய்வ வழிபாடு வச்சிருப்பாங்க. நான் திங்கக்கிழமை ஆனா அம்மனுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன், திங்கக்கிழமை சிவன் கோயிலுக்கு போகிறேன், பால் வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பிரார்த்தனைகளை வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனைகளுக்காக எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த பிரசன்னத்துக்காகவும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ பேரை தாராளமாக பதிவு பண்ணலாம். இப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை, உங்கள் வேலையில் பிரச்சனை, இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றம் செய்வதன் மூலமாக அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த அதாவது கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமான தெய்வ வழிபாடு பண்ணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தானம் கொடுங்க. மாங்கல்ய தானம் கொடுத்தால் ஒழிய இந்த பிரச்சனை உங்களுக்கு தீராது. ஏன்னா அடுத்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமரமாக அந்த ஒரு பெண் ஒருவர் அந்த படகுல போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்டு தான் வந்திருக்குது. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு பிரிவினைன்றது கண்டிப்பா இருக்கு.
இன்னொரு இடத்தை தேடி நீங்கள் ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய ஒரு டைம்ன்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். மாங்கல்ய தானம் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய நலனில் மிகப்பெரிய அளவில் அக்கறை காட்டணும். இப்போ 2 பேருமே வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கடக ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதனால் எங்களுக்கு வேலை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அந்த குழந்தைகளினுடைய நலனில் அக்கறை செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய தெய்வ பிரார்த்தனையை விடாம பண்ணுங்க. அந்த தெய்வ பிரார்த்தனையை பண்ணும்போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது ஆட்டோமேட்டிக்காக இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கு. புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு கடகராசி என்பவர்களுக்கு அந்த திருமண பாக்கியத்துல அந்த குழந்தை பேருன்றது மிகப்பெரிய அளவுல தடைகளா இருக்கு. நீங்க ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் கணவன் மனைவி பிரச்சனைகள்ல ஒரு தீர்வுன்றது கண்டிப்பா கிடைக்கும். விவாகரத்து ஏற்கனவே நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த விவாகரத்துன்றது முற்றிலுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் அந்த விவாகரத்து ரொம்ப பெரிய வலிகளையும் மன வேதனையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைய போகுது. அடுத்து மறு திருமணம் உடனே நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்குது. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா விவாகரத்து ஆன ஒரு 3 மாதத்திலேயே மறு திருமணம் நடைபெறுவதற்கும் ஒரு முழுமையான அமைப்புகள் இருக்குது. அதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி இந்த கடகராசி என்பர்கள் பெருமளவு கவலைப்பட வேண்டாம். ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன தடைகள் இருக்குது. மறு திருமணத்தில் கடகராசி ஆண்களுக்கு தடைகள் இருக்கு. பெண்களுக்கு உடனே 3 மாதத்திலேயே மறு திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான எல்லா அமைப்புகளும் இருக்கு. அதனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏதோ ஒரு நம்மளுக்கு நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம், உங்களுடைய இனமறியாத ஒரு பயம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இதற்கு நீங்க உக்ர தெய்வ வழிபாடான ஒரு சரபேஸ்வரர் வழிபாடோ இல்ல பிரத்யங்கரா வழிபாடோ பண்ணிட்டீங்க இந்த கடகராசி என்பர்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வழிபாடுல இருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு அதிகாரிகளின் மூலமாக கடந்த காலத்துலலாம் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். இது எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு காதல்னால தோல்விகள், திருமணத்தினால தோல்விகள், மறு திருமணத்தினால தோல்விகள், இப்படி அந்த திருமண வாழ்க்கையில தான் அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி அதிலிருந்தெல்லாம் நிவாரணத்தை ஒரு இடமாற்றத்தின் மூலமாக கொடுக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வீடு மனை வாகனம் வாங்குவதற்கு உண்டான ஒரு காலகட்டம். அதனால ஒரு சின்ன கடன், அடுத்து பார்த்தீங்கன்னா இதனால குழந்தைகளை கவனிக்க முடியாத ஒரு நேரம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த குழந்தைகளினுடைய வளர்ச்சியை இந்த காலகட்டம் ரொம்ப நீங்கள் கவனமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த கடகராசி என்பர்களுக்கு டாரட் பிரசன்னம் மூலமாக பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம்.
உங்களுக்கும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கலாம். எனக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கா அப்படின்ற மாதிரியாகலாம் கேள்விகள் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த பிரசனத்தின் மூலமாகவோ இல்லை ஜாதக ரீதியாக பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணி அதன் விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.